الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அகில உலகத்தை படைத்து அதை பரிபாலித்து பக்குவப்படுத்தி வரக்கூடிய ஏக வல்லவனாகிய அல்லாஹுக்கே எல்லாம் அவருடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவருடைய உற்றார் உறவினர்கள் தோழர்கள் தாபிஈன்கள் தபா தாபிஈன்கள் மேலும் இங்கே குழுமிருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் மேலும் நம் அனைவர்களுடைய குடும்பத்தார்களின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமக்கு தரப்பட்டிருக்கிற தலைப்பு அல்லாஹ் அழகை நேசிக்கின்றான் என்ற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அழகு என்றால் என்ன? எது அழகு? அழகின் வரை இலக்கணம் என்ன? உலகத்தில் வாழுகிற ஒவ்வொரு மனிதனும் சக மனிதனை அழகா இருக்கணும்னு நினைக்கிறான். அவன் மனப்பாங்க பொறுத்து. சிலர்களை வெள்ளையா இருக்கணும், அப்படி இருந்தா அழகு அப்படின்னு நினைக்கிறான். சிலர்களை குறித்து கருப்பா, கொஞ்சம் கருப்பா இருந்தா அழகா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறாங்க. சிலர்களை பார்த்து இவர் கருப்பு வேணாம் வெள்ளையும் வேணாம், கொஞ்சம் மாநிலமா இருந்தா அழகா இருப்பாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. இவருக்கு மூக்கு நீளமா இருக்கணும், இவருக்கு கண்ணு கொஞ்சம் பெருசா இருக்கலாம், அல்லது கொஞ்சம் கண்ணு சின்னதா இருக்கலாம், அல்லது வாய் கொஞ்சம் சப்ப வாயா இல்லாம கொஞ்சம் வாய் கொஞ்சம் முழுக்குன்னு இருக்கலாம், அல்லது கொஞ்சம் வெளியே வந்திருக்கலாம், இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம், கை இப்படி இருக்கலாம், கால் அப்படி இருக்கலாம். இப்படியாக ஒவ்வொரு மனிதனும் சக மனிதனை அழக தனது மனப்பாங்குக்கேற்ப வடிவமைத்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் அழகு என்றால் வெவ்வேறானதாக இருக்கு. சில பேருக்கு புலியை கண்டா பிடிக்குது, சிங்கத்தை கண்டா வெறுக்கிறான், சிங்கம் அழகு இல்லைங்கிறான், சிங்கம் அழகா இருக்குங்கிறான், புலி நல்லா இல்லைங்கிறான். அப்ப அழகு என்றது மனிதனுடைய பார்வையில அவன் மண் என்ன ஓட்டத்துல எது இருக்குதோ அதுதான் அழகுன்னு நினைச்சிட்டு. ஆனா அல்லாஹ்வுடைய பார்வையில எது அழகு? அழகுன்னு ரப்புல் ஆலமீன் எதை சொல்றான்? மனிதன் மீது அல்லாஹ் அழகை எதிர்பார்ப்பது ஒரே ஒரு விஷயத்தை தான். ஹதீஸ் தெளிவாக சொல்கிறது, இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும் வ அம்வாலிக்கும் வலாகின் யன்துரு இலா குலூபிக்கும் வ அமாலிக்கும். நிச்சயமாக அல்லாஹ் நீ கட்டையா நெட்டையா செவப்பா கருப்பா மாநிலமா அழகா இருக்கிறியா அப்படிங்கிறதெல்லாம் அல்லாஹ் பார்க்க மாட்டான். வ அம்வாலிக்கும், உன் சட்ட பையில எவ்வளவு ரூபா வச்சிருக்கா, உன் பேங்க் பேலன்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் எல்லாம் பார்க்க மாட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான், வலகி யன்துரு, அவன் பார்ப்பதெல்லாம் இலா குலூபிக்கும் வ அமாலிக்கும், உங்களது இருதயத்தின் எண்ண ஓட்டங்களை கவனிக்கிறான், அவைகளின் மூலமாக வெளிப்படுகிற செயற்பாட்டினை கவனிக்கின்றான். நீ என்ன எண்ணப்பாடோடு உலகத்தில் வாழுகிறாய், அந்த எண்ணப்பாங்கு பிரதிபலிக்கிறதா அமல் வடிவில என்பதை மட்டும்தான் அல்லாஹ் பார்க்கிறானே தவிர நீ கட்டையா நெட்டையா செவப்பா கருப்பா மாநிலமா உன் மண்டையில் எவ்வளவு முடி இருக்கிறது என்பதை எல்லாம் அல்லாஹ் பார்ப்பதில்லை.
சரி, அப்ப அல்லாஹ் அழகை நேசிக்கிறான் என்றா என்ன அழக நேசிக்கிறான்? எதை அழக நேசிக்கிறான்? ரப்புல் ஆலமீன் ஒரு மனிதனிடத்தில நல்லொழுக்கங்கள் நிறைந்து இருந்தால் அதையே இறைவன் அழகு என்று சொல்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடையாளப்படுத்துகிற பொழுதும் நீ நற்குணத்தின் மீது இருக்கிறீர் என்று அல்லாஹ் அடையாளப்படுத்துகிறார். மனிதனை படைத்ததனுடைய நோக்கத்தை குறித்து சொல்கிற போதும் உங்களை நாம் படைத்ததெல்லாம் நல்ல அமல்கள் புரிகிறீர்களா என்பதை சோதிக்கத்தான் என்று சொல்கிறார். உங்களை நான் வீணாக படைக்கவில்லை என்கிறார். இறைவனது அழகு என்பது மனிதனுடைய அந்த எண்ணப்பாங்கோடு சேர்ப்பிக்கப்படுகிற போது இறைவனது அழகு என்பது நல்லொழுக்கங்களை குறித்து தான் நல்லா பேசுகிறார். சரி, ஹதீஸ் சொல்கிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லா யதுகுலூனல் ஜன்னத மன் கான ஃபீ கல்பிஹி மிஸ்கால தர்ரத்தின் அல் கிப்ர். எவனுடைய இருதயத்தின் உள்ளத்தின் அடிப்பாங்கில் ஒரு தச அளவு பெருமை இருக்குமோ அவன் சொர்க்கத்தை ஒரு காலம் அடைய மாட்டான் என்றாங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல கேட்கப்படுகிறது, கீல யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, இன்ன ரஜுலுன் யுஹிப்பு அன் யகூன ஸௌபுஹு ஹஸனா வ நஅலுஹு ஹஸனா. ஒரு மனிதன் இருக்கிறார், அந்த மனிதன் அவனுடைய ஆடை மிக அழகாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார், அதை விரும்பி அணியவும் செய்கிறார். இது பெருமையாகுமா யா ரசூலல்லாஹ்? ஒருவன் காலணி அணிகிறான், அந்த காலணி அழகாக இருக்க வேண்டும் என்று விரும்பி பிராண்டடா இருக்க வேண்டும், நல்ல அழகாக இருக்க வேண்டும் என்று எண்ணி அணிகிறார். யா ரசூலல்லாஹ், அது பெருமையா? எது பெருமை? இது அணியலாமா? ஆடை உடுக்கலாமா கேட்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவா சொன்னாங்க, நீங்க போடுங்க போட வேண்டாம்னு சொல்லல. சஹாபி கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், நல்ல ஆடை உடுக்கலாமா, நல்ல செருப்பு அணியலாமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க அணியுங்க அணிய வேண்டாம் சொல்லல, ரத்தின சுருக்கமா சொன்னாங்க, இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்பு அல் ஜமால். அல்லாஹ் மிக்க அழகானவன், அவன் அழகையே விரும்புகின்றான் என்று சொல்லி கிபர் என்பதால் கிபுரு டெஃபினேஷன் ஆரம்பிக்கிறது. அல் கிபுரு பெருமை என்பது பத்ருல் ஹக்கி வ கம்துன் நாஸ். இதுதான் சத்தியம் என்று தெரிகிறது, இதுதான் உண்மை என்று தெரிகிறது. ஆனால் உண்மைக்கு எதிராக அசத்தியத்தின்பால் இதுதான் சத்தியம் என்பதாக உளராடி கொண்டு இருக்கிறார், அல்லது அதை உண்மையாக காட்ட வேண்டும் என்பதை போன்ற முயற்சிகளை மேற்கொள்கிறார். இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம் என்பதை உணர முடிகிறது. ஆனால் மக்கள் பெரும்பகுதி எதில் சாய்ந்திருக்கிறார்கள்? அநீதம் பக்கம் சாய்ந்திருக்கிறார்களா? அப்ப நானும் அதின்பால் சாய்ந்திருவேன். இப்படி எவன் ஒருவன் உண்மையை மறுக்கிறானோ அவன் கிபுரை சார்ந்தவன், பெருமையை சார்ந்தவன். இரண்டாவது, தன்னோடு வாழுகிற சக மனிதனை ரொம்ப இழிவா கருதுறது. அவனிடத்துல இருக்கிறத இவனிடம் இல்லைங்கிறதுனால வைத்துக் கொண்டு சில பெருமைகள், கேவலமான பார்வைகள் அரங்கேறுகிறது. நான் வெள்ளையாக இருக்கிறேன், இவன் கருகருன்னு என்று இருக்கிறான். நான் வெள்ளையாக இருக்கிறேன், இவன் மாநிலத்துலதான் இருக்கிறான். நான் மிகப்பெரிய பணக்காரன், குடும்ப பெருமைகள் உண்டு, எனக்கு குடும்பம் பெருசு, இவனுக்கு என்ன குடும்பம் இருக்கு? ஒண்ணுமே இல்லை, அனாதை பையன். இவனுக்கு என்ன பெரிய அழகு இருக்கு? கோத்திர பெருமை இருக்கு, கொலப்பெருமை இருக்கு, குடும்ப பெருமை இருக்கு, பேக்ரவுண்ட் ஒண்ணுமே இல்லையே, பணம் இல்லையே, ஒண்ணு இல்லையே. சக மனிதனை ரொம்ப மட்டமகரமா நினைப்பான். அது வெளிப்படையா சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. உள்ளாந்து உள்ள எண்ணப்பாட்டு இருந்து கொண்டு அவர் பூமியில பாரம் இல்லாம பணிவோடு நடந்து கொண்டிருந்தாலோ
அவன் மக்களை இழிவா கருதுறவன் தான். எவெல்லாம் மக்களை இழிவா கருதி சத்தியத்தை மறுக்கிறானோ அவன் பெருமையை சார்ந்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்ல வராங்க? அவர் கேட்ட கேள்வி, யா ரசூலல்லாஹ், நல்ல ஆடை உடுக்கலாமா, நல்ல செருப்பு அணியலாமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது, அல்லாஹ் அழகானவன், அழக விரும்புறான். என்ன சொல்ல வராங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இங்க விளக்க விரும்புவது, நீ சக மனிதனுக்கு காட்ட வேண்டும் என்பதற்காக பிராண்டட் ஷூ, பிராண்டட் ஷர்ட், பிராண்டட் பேண்ட் இவைகளை நீ உடுத்தி நடைபோடுவேயானால் நீ கிபரை சார்ந்தவன். உனது அழகு பாங்கு வெளிப்பட வேண்டும் என்கின்ற எண்ணப்பாடு இறைவனுக்காக இருக்கும் பட்சத்தில் அது அல்லாஹ் விரும்புகின்றான். அந்த அழகைத்தான் அல்லாஹ்வும் வைத்திருக்கிறார் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்குகிறார். நீ என்ன உயர்தர வேண்டுமானால் ஆடைகளை அணிந்து கொள், நீ என்ன உயர்தரமான அணிகலன்களை அணிந்து கொள், எது வேண்டுமானாலும் அணிந்து கொள். ஆனால் அது உன் இறைவன் அழகை விரும்புகின்றான் என்ற மனப்பாங்கோடு மட்டும் அணி. என் ஆடை அழகாக இருக்கிறது என்ன காரணம்? ஏழை பாடைகள் என் பக்கம் நெருங்கக்கூடாது என்பதற்காக, என் ஸ்டேட்டஸ் பீப்புள் என்னிடத்தில் இலகுவாக அணுகிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக, என்னை பார்த்து ஏளனமாகவோ மட்டமாகவோ நினைத்துவிடக் கூடாது என்பதற்காக, என்னையும் ஒரு சபையில் அங்கத்தினர்களாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக, சபையோர்கள் ஜமாத்தார்கள் என்னை கண்ணியமாக எண்ண வேண்டும் என்பதற்காக. இப்படியாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அது கிபுரை சாரும், பெருமையை சாரும், உஜுபை சாரும். உஜுபு என்றால் நம்ம உள்ள பாங்கில் சின்னதாக ஒரு கீச்சலும். சிலர்கள் பணிந்து பெருமை அடிப்பார்கள், பணிவாக இருப்பார்கள், பேச்சு ரொம்ப பணிவா இருக்கும், நட ரொம்ப பணிவா இருக்கும். ஆனா உள்ளத்துல உலகத்துல எல்லாமே நரகத்துக்கு போறவன் நான் தான் சொர்க்கவாசி. ஏன்னா அவர் சுபுக தொழுகைக்கு முதல் சப்பல தொழுகிறாரா. அன்னைக்கு யாராவது சுபுக்கு வரையலன்னு வைங்க, இவர் நினைப்பார், நீ நம்ம தான் சுபுக்கு வந்திருக்கிறோம், இன்னைக்கு நம்ம தான் பெரிய ஆள், சரி சரி சமுதாயம் அப்படித்தான் இருக்கு, சரி நம்ம உருப்பிட்டு போவோம். இப்படி தன்னை ஏதோ ஒரு நிலையில வைத்து உயர்த்தி கொண்டே இருப்பார். அந்த உஜ்ஜுபின் நிலை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் அழகானவன், அவன் அழகதான் விரும்புறான். உன்னுடைய அங்க அசைவுகள், உன்னுடைய உடையாடல்கள், உரையாடல்கள் இவைகள் யாவும் இறைவனுக்காக அமைய பெறுமானால் அது அழகு. அந்த அழகை அல்லாஹ் விரும்புகிறான். இதுதான் தலையங்கம். சகோதரர்களே, அல்லாஹ் அழகானவன், இதை எப்படி உணர்றது? அல்லாஹ் அழகானவன் அப்படிங்கிறத இலகுவான ஒரு வழிதான். அல்லாஹ் அழகானவன்கிறத இலேசா உணர்வதற்கு. அந்த அழகானவன் படைத்த அழகான படைப்பை பார்க்கும் போது அவன் எவ்வளவு அழகானவன் என்பதை உணர. நேஷனல் ஜியோகிராபி என்று சொல்லப்படுகிற ஒரு நேச்சுரல் ரீதியாக இயற்கை சார்ந்த ஆய்வுகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு தொலைக்காட்சி நிறுவனம் நேஷனல் ஜியோகிராபி, இதுல ஒரு ஆய்வை மேற்கொள்கிறார்கள். சோலே உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு ஒரு பெயர் இருக்கிறது, லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், அவனை போல எதுவும் இல்லை, அவனை போல எதுவும் இல்லை. அப்ப என்ன அர்த்தம்? அல்லாஹ் இஸ் யூனிக், இறைவன் யூனிக்கானவன், தனித்துவமானவன். அல்லாஹ் இஸ் யூனிக், அல்லாஹ் மிக தனித்துவமானவன். லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், அவனுக்கு இணையாக அவனை போன்று எந்த ஒன்றும் கிடையாது, எதோடும் அவனை ஒப்பிட முடியாது. அல்லாஹ் இஸ் யூனிக். சகோதரர்களே, நேஷனல் ஜியோகிராபி சொல்கிற அறிக்கை என்ன தெரியுமா? ஒரு 2 லட்சம் வரிக்குதிரைகளை எடுத்தார்கள். வரிக்குதிரை, அந்த வரிக்குதிரைகளை எடுத்து அந்த வரிக்குதிரையின் ஒவ்வொரு வரிக்குதிரையின் மேலிடப்பட்டிருக்கிற அந்த வரிகளை துல்லியமாக ஆய்வு செய்தார்கள். ஒரு வரிக்குதிரையின் மேலிடப்பட்டிருக்கிற அந்த வரிகளை போல மற்ற வரிக்குதிரைக்கு இருப்பதில்லை. ஒரு வரிக்குதிரையின் மேல் இடப்பட்டிருக்கிற அந்த வரிகளை போலதொரு வரிகள் மற்றொரு வரிக்குதிரையின் மேல் இருப்பதில்லை. சிறுத்தை எடுத்து ஆய்வு செய்கிறார்கள். சிறுத்தையின் மேல் இருக்கிற புள்ளிகள் இருக்கிறது அல்லவா, ஒரு சிறுத்தையின் மேல் இருக்கிற புள்ளிகளை போல அதே இனத்தை சார்ந்த மற்றொரு சிறுத்தையின் மேல் அந்த புள்ளிகள் இருப்பதில்லை. சுப்ஹான ஜல்ல ஜலால்.
ஒரு புலியின் மேல் இடப்பட்டிருக்கிற வரிகள் இருக்கிறதே, அதே இனம் புலி சார்ந்த இனத்தின் மற்றொரு புலியை எடுத்து ஆய்வு செய்கிறார்கள். ஒரு புலியின் மேல் இடப்பட்டிருக்கிற வரியை போல மற்றொரு புலியின் மேல் இருக்கவில்லை. ட்ரில்லியன் ஆஃப் பனிக்கட்டிகள், பனி துகள்கள் விழுகிறதா ஒரு ஆண்டிற்கு. கிட்டத்தட்ட 26 to 40 வரையிலும் சைஃபர் மட்டுமே வரும். அதற்கென தனி எண்ணிக்கை கணக்குண்டு. சைஃபர் மட்டும் முட்டை இருக்கிறத அது 26 to 40% வரையிலும் வருகிறது. அந்த 40 வரையிலும் வருகிறது அந்த எண்ணிக்கை. ஒரு நாளைக்கு ஒரு ஆண்டுக்கு பெய்கிற பனித்துளிகளின் எண்ணிக்கை. அந்த ஒவ்வொரு பனித்துளியையும் நம்மால சும்மா எடுத்து பார்க்க இயலா. அது எப்படி பார்க்க முடியும் சொன்னா, நாம மைக்ரோஸ்கோப் வச்சுதான் பார்க்க இயலும் ஒரு பனித்துளியை. அது ஒரு விஞ்ஞானி ஆய்வு செய்கிறார், ஆய்வாளர். ஒரு பனித்துளியை போல சுபஹான ஜல்ல ஜலாலா, ஒவ்வொரு பனித்துளிக்கும் ஒரு வரைபடம் உண்டு. ஒவ்வொரு பனித்துளிக்கும் ஒரு வரைபடம் உண்டு. அந்த பனித்துளியை போல மற்றொரு பனித்துளி இருப்பதில்லை. ட்ரில்லியன் ஆஃப் ட்ரில்லியன், மில்லியன் அல்ல ட்ரில்லியன். ஒரு பனித்துளியினுடைய வடிவத்தை போல மறு பனித்துளி இருப்பதில்லை, சிறு துகள்தான். சுப்ஹான ஜல்ல ஜலால். ஒன்றும் வேண்டாம் சகோதரர்களே, வேம்பு மரம் இன்றைக்கு நமது ஊர்களில் நிறைந்திருக்கிறது. எங்கு போனாலும் நிறைந்து காணப்படுகிறது வேம்பு மரம், வேப்பை மரம். இந்த வேப்பை மரம் ஒரே இனம் தான். எல்லா மரங்களும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. நுணுக்கமாக கவனிக்க வேண்டும். எல்லா வேப்பை மரமும் ஒரே போல் இருப்பதில்லை. வேப்பை மரம் உதாரணத்துக்கு சொல்கிறேன், எல்லா மரங்களும் அப்படித்தான். சில மரங்கள் 1.5 அடிக்கு மேல் கிளை பிரிகிறது. சில மரங்கள் அரை அடியிலிருந்தே கிளை பிரிகிறது, கொப்புகள் பிரிகிறது. சிலது மேலெலும்பி 2, 3, 4 அடிகள் உயர்ந்தால் தான் கிளைகள் மேலெலும்பி பெறுகிறது. எல்லா மரமும் ஒரே போல் இருப்பதில்லை. அது மட்டுமல்ல, ஒரு மரத்தில் லட்சோபலட்ச இலைகள் இருந்தால் அந்த இலையில் ஒரு இலையை போல மற்றொரு இலையின் ரேகை இருப்பதில்லை. சுப்ஹானல்லாஹ். ஒரு வேம்பு வேப்ப மரத்தின் இலை இருக்கிறதே, அந்த இலையின் வடிவம் இருக்கிறதே, அந்த ரேகை, இலையின் ரேகை, அந்த ரேகையை போல அதே மரத்தில் இருக்கிற இன்னொரு இலைக்கு அதே ரேகை இருப்பதில்லை. அது வேம்பு மரம் மட்டுமல்ல, உலகத்தில் கிடைக்கிற எல்லா மரங்களின் இலைகளும் இந்த அடிப்படையே சார்ந்தது. நான் கேட்கிறேன், உலகத்தில் மில்லியன் ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட 1000 மில்லியன் மக்கள் இருக்கிறார்கள் என்று கணக்கு சொல்கிறது. கணக்கு கூடுகிறது. 1100 என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. அல்லாஹ் மிக அறிந்தவன். வல்லாஹு அலம். என்னை போன்ற அல்லது உங்களை போன்ற அல்லாஹ் இன்னொருவனை 100% படைத்திருக்கிறானா? கிடையாது. என் உடல் பாங்கு ஒற்ற, என் குரல் ஒற்ற, என்னுடைய ரேகைகள் ஒற்ற, என் கண் ரேகை ஒத்த, என் கைரேகை ஒத்த, என் நடை ஒற்று, இவைகளெல்லாம் 100% இருந்த என்னை போன்ற ஒரு டூப்ளிகேட்டையோ அல்லது என்னை போன்ற ஒரு மனிதனையோ இந்த 1000 மில்லியன் பீப்புள்ல ஒரு நபரை காட்ட முடியும். ஒரு நபரை கூட. ஒரு அப்துல்லா இருக்கிறாரா? அப்துல்லா போல 100% அப்துல்லாவை காட்ட முடியும். பேர்கள் 1800 அப்துல்லாக்கள் இருக்கலாம், லட்சோபலட்ச அப்துல்லாக்கள் இருக்கலாம். ஆனால் அவனை போன்ற அப்படியே அச்சு அசல், இன்னைக்கு நம்ம சும்மா சொல்லலாம் அவரை மாதிரி இருக்கிறாரு, இவரை மாதிரி இருக்கலாம் சொல்லலாம். ஆனா 100% அவரை மாதிரி இருக்கணும். கைரேகை வேற. அதனால அரசாங்கம் அதை பயன்படுத்திக்கிறது அடையாளமா. சகோதரர்களே, 10 11 அத்தோடு இது ஒன்று என்று அல்லாஹ் நம்மை படைக்கவில்லை, எதையும் படைக்கவில்லை. அதுதான் லைஸ கமிஸ்லிஹி ஷை. 10 11 அத்தோடு இது ஒன்று என்று ரப்புல் ஆலமீன் படைப்பவன் அல்ல, போற போக்கில் அள்ளி படைப்பவன் அல்ல. அல்லாஹ் இஸ் யூனிக். அவனுடைய படைப்புகளும் யூனிக். அல்லாஹ் எப்படி தனித்துவமானவனோ அவனுடைய படைப்புகளும் தனித்துவமான. அதான் சொல்கிறான், லகத் கலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம். சின்னமாக நாம் மனிதனை மிக அழகிய வடிவமைப்பிலேயே படைத்திருக்கிறோம்.
யோசித்து பாருங்களேன், உண்மைதானே? எவ்வளவோ படிப்புகளை, பிரம்மாண்டமான படைப்புகளை எல்லாம் படைத்து திட்டமாக சின்னமாக மனிதனை நாம் மிக அழகிய படைப்பில் படைத்திருக்கிறோம். உதாரணமாக வெறும் நாக்கு இருக்கிறதே சகோதரர்களே, நாக்குக்கு கீழும் தாடைக்கு மேலும் இருக்கிற ஒரு சின்ன சதை, இந்த சதை நாக்கை நாக்குக்கும் தாடைக்கும் மத்தியிலே ஒரு சிறு சதை இணைகிறதே, அந்த சதை இல்லை என்றால் நமது உருவமே அலங்கோலமாக இருக்கும். இந்த சதை உள்ளிருக்கிற அந்த நாக்குக்கும் தாடைக்கும் மத்தியில் ஒரு சதை, அந்த சதை இல்லை என்றா என் நாக்கு கொஞ்சம் அடி இருக்கிற நாக்கு வெளியே வந்து விழுந்துடும். என்னால் பேச இயலாது, எனது அழகு சீர்குலைந்து போய்விடும். நாக்கின் அந்த சேர்க்கிற நரம்பு இல்லை என்றால், ஒரு நரம்பு இல்லை என்றால், கண்ணை இங்கும் மூக்கை இங்கும் வாயை இங்கும் அல்லாஹ் வைத்திருந்தான் என்று வையுங்கள், எப்படி சாப்பிட்டு இருப்போம்? கண்ணுக்கு காட்டி, மூக்குக்கு மோந்து, வாய்க்கு அனுப்பியிருக்க, அல்லது கண் பிடரியில், மூக்கு முட்டியில், வாய் கணுக்காலை வைத்திருந்தால் எப்படி சாப்பிட்டு இருப்போம்? சுப்ஹான ஜல்ல ஜலாலா, எவ்வளவு படைப்பு ரப்புல் ஆலமீனுடைய திட்டமிடல். இவனை போன்ற ஒரு சிவில் இன்ஜினியர் உண்டா? ரப்பை போன்ற இன்னைக்கு கெட்டுனா அடுத்த மாதிரி ஊர் குடியேறதுக்கு முன்னாடி பால் காய்ச்சும் போதே இடிஞ்சிருது எல்லாம். இல்ல மாஷா அல்லாஹ், நல்லவர்களும் இருக்கிறார். ரப்புல் ஆலமீனுடைய அந்த கட்டமைப்பு சுப்ஹானல்லாஹ் தான். சகோதரர்களை யோசித்து பாருங்கள், உடல் கடலை போல, உடல் ஒரு கடலை போல. அல்லாஹ் அழகானவன் தானே, அவருடைய படைப்பை வைத்து தானே அல்லாஹ்வுடைய அழகை நம்மால் மனிதனுடைய இந்த அற்ப சொற்ப இந்த மூளையால் சிந்திக்க ஏதும். அல்லாஹ் எப்படி உடலை வைத்திருக்கிறான்? கடலை போல வைத்திருக்கிறான். கடல் என்ன செய்யும்? கடல் இல்லாத எந்த பொருளையும் தன்னகத்தில் வைத்துக் கொள்ளாத கரையோரம் ஒதுக்கிவிடும். அதுதான் கடலின் பாங்கு. இந்த கடலை போல உடல் என்று ஏன் சொல்லுகிறோம் என்றா, ஒரு சிறு தூசி மூக்குக்குள்ள போயிட்டா முதல்ல லேசா இருமல் மாறி வரும், அதுக்கப்புறமா தும்மலாகும், அதுக்கப்புறம் ஜலதோஷம் அதுவாகும், அதுக்கப்புறம் ரொம்ப உள்ளக்கே தங்குற மாதிரி இருந்தா காய்ச்சல் வரும். ஏன்னா தேவையில்லாம உள்ள வந்துட்டாங்கிறதுக்கு உண்டான அலாரம் தான் அது. அலாரம் அது எப்படியாவது வெளியேந்து உள்ளக்கு வர எதையும் உடல் ஏத்துக்காது. சுபஹான ஜல்ல ஜலாலா. ஆனால் ஒரு ஆணின் அந்த விந்து, ஒரு ஆணின் அந்த விந்து இருக்கிறதே, அது ஒரு பெண்ணின் கருவறைக்குள் போனால் அந்த கருவறைக்கு எவன் கட்டளை போட்டிருப்பான்? நல்லா கட்டளை போட்டிருப்பான். உடல் உறுப்புகள் எல்லாத்துக்கும் மெசேஜ் அனுப்புகிறது, தகவல் அனுப்புகிறது. இரு உயிரை வளர்க்க வேண்டும், தயாராகும். எது உள்ளுக்குள் வெளியேந்து எது வந்தாலும் உடல் ஏற்றுக்கொள்ளாது. அது கடலை போல உடல் வெளியே அகற்றிவிடும். ஆனால் ஒரு ஆணின் சுப்ஹானல்லாஹ், அதான் சொல்கிறார், அற்பத்திலும் மனிதனே நீ என்ன நினைத்துக் கொள்கிறாய்? அற்பத்திலும் அற்பமான ஒன்றின் மூலமாக உன்னை உள்ளக்க அனுப்பி உன்னை இரத்தமாக இருந்து உன்னை வெறும் கொலவென இருந்த இரத்தத்தை சதையாக மாற்றி அவைகளுக்குள் எலும்புகளை சொருவி அவைகளுக்குள் கால்களை வைத்து, ஆனா நம்ம போடுற ஆட்டோ சுபால என்ன மிஞ்சால் இருக்கா? அல்லாஹ் அழகான என்னைக்காவது சொன்னானா வந்து அட பெருமை? அதான் சொல்றாருல்ல, ولا تمشي في الارض مرحا انك لن تخلق الارض ولن تبلغ الجبال طولا. சிரிச்சு சொல்லுவான் அல்லாஹ். இங்க சிரிப்பு வசனத்துல இல்ல, ஆனா அல்லாஹ் சொல்றாரு, பூமி மேல நடக்கும்போது பெருமையா நடக்கிறிய, வலம் தஹ்லிகல் அர்த, பூமியை நீ பிறந்துருவாயா? மலையில உயர்ந்துருவாயாடா? அட நீ எதுல இருந்து வந்தா அது எவ்வளவு அற்பமானது, எவ்வளவு நாட்டமானது. அந்த நாட்டமானதுக்குள்ள இருந்து வந்த நீ தாயின் ஓடுபாதை வழியாக வந்த நீ என்னை மிஞ்ச ஆள் இல்லை என்று தௌலத்தாக அலைகிறாய். மஆதல்லாஹ். யோசித்து பாரு கொஞ்சம். அண்டத்தின் வழியாக வருவோமே, அண்டத்தின் வழியாக. இன்றைக்கு விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள் மில்லியன் கேலக்சிகள் இருக்கிறது, பால்வழி மண்டலங்கள். ஒவ்வொரு பால்வழி மண்டலங்களும் வெவ்வேறான கோணங்களை கொண்டது, வெவ்வேறான படைப்புகளை கொண்டது. மில்லியன்ஸ் ஆஃப்
மில்கி வேஸ் இருக்கிறது, பால்வழி மண்டலங்கள். நாம் ஒரு பால்வழி மண்டலத்தில் இருக்கிறோம். அந்த பால்வழி மண்டலங்களில் பல நோவாக்கள் இருக்கிறது, பல துகள்கள் இருக்கிறது, பல மில்லியன்ஸ் ஆஃப் நட்சத்திரங்கள் இருக்கிறது. அதில சகோதரர்களை பிளாக் ஹோலும் இருக்கிறது. பிளாக் ஹோல்னா என்ன தெரியுமா? பிளாக் ஹோல் தட்டையாக தகடு போல் இருக்கும், கருமை நிறத்தில் இருக்கும். அது சூரியன் மட்டுமல்ல, பெரும் பெரும் நட்சத்திரங்களை உள்ளத்தில் அனுப்பினால் வெளியே அழிந்ததற்குண்டான சத்தம் கூட வராது, அதனுடைய துகள்கள் கூட வராது. பால்வழி மண்டலத்தில் இருக்கிற அற்புதமான அரக்கன் எல்லாத்தினுடைய முடிவையும் தீர்வு செய்வதை போல அல்லாஹ் ஒன்றை படைத்திருக்கிறார். அதற்கு பேர் பிளாக் ஹோல் என்று இன்றைக்கு விஞ்ஞானிகள் பெயர் வைத்திருக்கிறார். பிளாக் ஹோல்கள் இருக்கிறது. ஒரு பால்வழி மண்டலத்தில் பல நூற்றுக்கணக்கான, பல ஆயிரக்கணக்கான சூரிய குடும்பம் இருக்கிறது. நூற்றுக்கணக்கான, ஆயிரம் கணக்கான சூரிய குடும்பம் இருக்கிறது. அந்த சூரிய குடும்பத்தில் ஒரு சூரிய குடும்பம், அந்த சூரிய குடும்பத்தில் பல கிரகங்கள், அந்த பல கிரகங்களில் நிலாவை விட கொஞ்சம் பெரியது. ஒரு நட்சத்திரம் இருக்கிறதே, ஒரு நட்சத்திரம் அது எந்த அளவுக்கு பெரியதென்றா 10-100 சூரியனை வைத்தால்தான் ஒரு நட்சத்திரம். இன்னைக்கு நம்முடைய கண்களுக்கு மின்மினி பூச்சை போல தெரிகிறது. 10-100 சூரியனை வைத்தால் ஒரு நட்சத்திரம். ஒரு நட்சத்திரத்துடைய அளவு, ஒரு சூரியனுடைய அளவு 10 பூமிக்கு மேல் வைத்தால் தான் ஒரு சூரியனுடைய அளவு. அந்த இவ்வளவு கிரகங்களில், இவ்வளவு கிரகங்கள், செவ்வாய், புதன், வியாழன், நெப்டியூன், அந்த பியூன், இந்த பியூன், எல்லா பியூன் இருக்கிறது உள்ளே. அவைகளுக்குள் பூமி, பல லட்சோப லட்ச பால்வழி மண்டலம், ஒரு பால்வழி மண்டலத்தில் லட்சோப லட்ச நட்சத்திரங்கள், பலாயிரக்கணக்கான சூரிய குடும்பங்கள். அதில் ஒரு சூரிய குடும்பம் நாம இருக்கிற சூரிய குடும்பம். அந்த சூரிய குடும்பத்தில் சின்ன கிரகமாக இருக்கிறது பூமி. அந்த பூமிக்குள் பல தேசங்கள், பல கண்டங்கள். அதில் ஆசியா என்கின்ற கண்டம், அந்த கண்டத்திற்குள் பல தேசங்கள், அதில இந்தியா என்கின்ற தேசம், அந்த இந்தியா என்கின்ற தேசத்திற்குள் பல மாநிலங்கள், அந்த மாநிலங்களில் தமிழ்நாடு என்கின்ற ஒரு மாநிலம், தமிழ்நாட்டுக்குள் பல மாவட்டங்கள், அந்த மாவட்டங்களில் ஒரு மாவட்டம் தூத்துக்குடி, அந்த தூத்துக்குடியில பல ஊர்கள், அந்த ஊரில உடங்குடி, அந்த உடங்குடிக்குள்ளும் அல்லது இந்த காயல்பட்டினம், காயல்பட்டினத்துக்குள் பல ஏரியாக்கள், பல ஊர்கள், அந்த ஊருக்குள்ளே பல தெருக்கள், அந்த தெருக்களுக்குள்ளும் பல வீடுகள், அந்த வீடுகளுக்குள் ஒரு மஸ்ஜித், அந்த மஸ்ஜிதும் பல அறைகள், பல அறைகளில் ஒரு அறையில நான் உட்கார்ந்து கொண்டு நான் நினைக்கிறேன், என்னை மிஞ்சால் இருக்கிறார்களா, என்னை அடிக்க ஆள் இருக்கிறார்களா, என்னை எவன் வந்து தீண்டுவான், அல்லாஹ் பாப்பாட பாவி. அவனிடத்திலிருந்து யோசித்து பாருங்கள். நாம் கொஞ்சம் மேலாக இருந்தால், எனக்கு பதவி கொஞ்சம் உயர்வாக இருக்கிறது, நான் பிறரை பார்த்து யோசிக்கிறேன், நான் கொஞ்சம் ஒரு கவுன்சிலராக இருக்கிறேன், ஏரியால என்ன மிஞ்சி ஆகும் தான் கேட்டுருவான். என்ன மிஞ்சி அணு ஆசியாரு என்னுடைய ஏரியால. சாதாரண பள்ளிவாசல் நிர்வாகியா இருந்தா என்ன மிஞ்சி பள்ளிவாசல் நல்லதா நடக்காதுங்க, என்ன மிஞ்சிதான் நடக்கும். இல்லாம அல்லா நாடிய சில கிடைத்தது. இப்ப சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, நாம இவ்வளவுதான், நாம நினைக்க கூடாது நடக்கும் போது என்ன மிஞ்ச ஆளுண்டா, என்ன அடிக்க ஆளுண்டா, என்ன யாராவது தாக்கிட இயலுமா. நடக்கும் போதே அப்படிதான பல கருத்தை சொல்லிட்டு போவான். அவன் நடக்கிறதுலே தெரிஞ்சது. சகோதரர்களே, அல்லாஹ் அழகானவன். அவன் என்னைக்கும் அவனுடைய பெருமையை இந்த உலகத்துல காமிச்சானா, அவன் பலத்தை காமிச்சானா, காமிக்க மாட்டான். ஏன் சொல்லுங்க? இன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம். அவன் மிக்க கருணையாளன், பாவத்தை எல்லாம் மறைக்கக்கூடியவன். கஃபார்னா என்ன? மூடி மறைக்கிறது. அவனுக்கு மட்டும்தான் தெரியும், அது அவனுக்கு மட்டும்தான் தெரியும். ஹெல்மெட்டுக்கு பேரு அதான் சொல்லப்படும் அரபுல. சகோதரர்களே, இந்த ரப்புல் ஆலமீன் எவ்வளவு அழகானவன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் சொல்லுது பாருங்க, லா துத்ரிகுல் அபஸார் வலம் யுத்ரிகுல் அபஸார். அவனை எந்த ஒரு பார்வையும் அடையவே முடியாது, யாராலும் அவனை பார்க்க முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறார்கள்,
அவர்கிட்ட கேட்கப்படுகிறது, அன்னஹு சஅலஹு ஹல் ரஈத ரப்பக ஃபகால நூருன் அன்னஹு ரா. இறைத்தூதர் அவர்களே, ரப்பை பார்த்திருக்கிறீர்களா? உங்களுடைய இறைவனை பார்த்திருக்கிறீர்களா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னால், அவன் வெளிச்சம், அவன் ஜோதி, அவன் நூர், அவனை எப்படி என்னால் காண இயலும் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தெளிவாக இன்னொரு ஹதீஸ் சொல்கிறது, خرج علينا رسول الله صلى الله عليه وسلم ليلة البدر. ஒரு நாள் இரவு உலா இறை தூதர் அவர்கள் நபி தோழர்களை கூட்டிச் செல்கிறார். இரவு உலா 14ஆம் பிறையாக அந்த நாள் இருந்தது. நபி தோழர்களோடு இரவு உலா வெளிவருகிறார்கள் இறை தூதர் அவர்கள். கரும் புகை கொண்ட கரும் இருள் சூழ்ந்த வானம், அதில் யாரோ பிரகாசமாக ஏற்றிய ஒரு நெருப்பு ஜோதி, அவைகளுக்குள் மின்மினி பூச்சிக்களை போல ஆங்காங்கே நட்சத்திரங்கள். பத்ருன் அலைனா, முழுமதி நிலவை அவர்கள் கண்டார். முழுமதி நிலவு, எந்த ஒரு மறைவும் இல்லை, எந்த ஒரு தேய்மானமும் இல்லை, முழுமதி நிலவை பார்க்கிறார்கள். 14ஆம் பிறையின் நிலவு. இதை பார்த்தவுடன் சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், வியந்து பார்க்கிறீர்களே என்ன? உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற வார்த்தையை பாருங்கள். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் எல்லாருக்கும் அந்த வாய்ப்பை தரணும். இன்னக்கும் சதரவுன ரப்பக்கும் யௌமல் கியாமத்தி கமா தரவுன ஹாதா. சுப்ஹானல்லாஹ், நீங்கள் எப்படி இந்த முழுமதி நிலவை காணுகின்றீர்களோ அதுபோல நாளை மறுமையில் உங்கள் இறைவனை நீங்கள் காண்பீர்கள். யாரை? இன்னல்லாஹ ஜமீல், அல்லாஹ் அழகானவன், அழகை நேசிக்கின்றானே அவனை நாம் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அப்படியான கூட்டத்தில் அல்லாஹ் ஆக்குவானார். சகோதரர்களே, இது போல மறுமையில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் என்ன சொல்ல வருகிறார்கள்? நீங்கள் எல்லாராலும் கண்டுவிட முடியாது, இறைவனது முழுமையை எவனாலும் பார்க்க முடியாது, இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடிய சிலைகளை தவிர. ஹதீஸ் தெளிவாக சொல்கிறது, இதா தகல அஹ்லல் ஜன்னா அல் ஜன்னா, சொர்க்கவாசிகள் எல்லா விதமான இன்பங்களை எல்லாம் அனுபவித்து விட்டு இதுவரையிலும் இறைவனது குரலை மட்டும் செவிமடுத்துக் கொண்டிருந்த சொர்க்கவாசிகள், இறைவன் வந்து கேட்பான் திரையோடு, துரீதூன ஷைஅன் அஸீதுக்கும், நீங்கள் எதை நாடுகின்றீர்களோ அதை நான் மிக வேகமாக அதிகமாக வழங்குகிறேன், என்ன தேவை கேளுங்கள் தருகிறேன். உடனே சொர்க்கவாசிகள் சொல்வார்களாம், யா அல்லாஹ், சுப்ஹானல்லாஹ், யார் அல்லாஹ்வை பார்த்து சொல்கிறார், அலம் துபய்யிது ஜுஹனா, இறைவா மிச்சம் என்ன இருக்கிறது எங்களுக்கு? எல்லாவற்றையும் தந்து விட்டாயே, எதுவும் எஞ்சியது இல்லையே, மிஞ்சியது இல்லையே, எல்லாவற்றையும் எங்களுக்கு வழங்கி விட்டாயே, இதற்கு மேல் என்ன இருக்கிறது? சொர்க்கத்தை தந்தாய். அலம் துதுகில் ஜன்னா, எங்களை சொர்க்கத்திற்குள் நுழைய வைக்கவில்லையா? ஒ துனஜினா மினன் நார், நரகத்திலிருந்து எங்களை பாதுகாக்கலையா? எல்லாம் செஞ்சுட்டியா அல்லாஹ்? அல்லாஹ் பதிலே பேசுது, ஃபயக்ஷிஃபுல் ஹிஜாப், ஃபயக்ஷிஃபுல் ஹிஜாப். சொர்க்கவாதிகள் நின்று கொண்டிருக்கிற வேளையில் இறைவனது குரலை மட்டுமே செவிமடுத்துக் கொண்டிருந்த சொர்க்கவாசிகளுக்கு மத்தியில திரை, பெரும் திரை அகற்றப்படும். இறைவனது ஜோதியின் திரை மங்கடிக்கப்படும். இறைவன் சொர்க்கவாதிகளுக்கு வெளிக்காட்டி கொடுப்பான் தன்னை. அப்படி வெளிக்காட்டுகிற போது கண்கள் எல்லாம் திறந்தவர்களாக, வாய்கள் எல்லாம் பிளந்தவர்களாக, மெய் சிலிர்க்க இறைவனது திருமுகத்தை பார்த்து கொண்டிருப்போம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் வாய்ப்பை தரணும் எல்லாருக்கும். இறைவனது முழுமதியான அந்த நிலவை பார்ப்பதை போல இறைவனை நாம் காட்டுவோம். இவனுக்காகத்தானே எவ்வளவு இழப்புகள், இவனுக்காகத்தானே உயிரை இழந்தோம், இவனுக்காகத்தானே உடைமையை இழந்தோம், இவனுக்காகத்தானே இருப்பிடத்தை இழந்தோம், இவனுக்காகத்தானே குடும்பத்தை இழந்தோம், இவனுக்காகத்தானே நேர்மையாக உலகத்தில் வாழ்ந்தோம், தொழுதோம், நோம்பு நோற்றோம், ஜகாத் கொடுத்தோம், ஹஜ் செய்தோம், நல்ல முறையில் வாழ்ந்து இந்த முகத்தை காணத்தானே சொர்க்கவாதிகள் தனது இன்பங்கள், சொர்க்க உலா இன்பங்களை எல்லாம் மறந்து போக
இறைவனை தன்மை சிலர்க்க பார்த்து கொண்டிருப்பாள், கண் பிளந்து வாய் பிளந்து. மலக்குமார்கள் அழைக்கப்படுவார்கள். ஏன் தெரியுமா? இறைவன் சொல்லி பார்த்தான் சொர்க்கவாசிகள் இடத்துல, போருங்கள் அப்பா சொர்க்கத்திற்கு, போதும், பார்த்தது போதும், சொர்க்கத்திற்கு போங்கள். யா அல்லாஹ், உனக்காகத்தானே எல்லாமே நாங்கள் இழந்து போயிருந்தோம், இந்த முகத்தை காணத்தானே, உன்னை காணத்தானே நாங்கள் இன்னும் இருப்போம், உன்னை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். யாரும் இனி எங்களுக்கு அனுபவித்த எல்லா இன்பங்களும் இப்பொழுது எங்களுக்கு இன்பமாக தெரியவில்லை. யா அல்லாஹ், இதுதான் எங்களுக்கு இன்பம், எங்களுக்கு ஒன்றும் வேண்டாம், உன்னை பார்த்து கொண்டு மட்டுமே இருக்க. மலக்குகளை அல்லாஹ் அழைப்பார், இவர்களை இழுத்து கொண்டு போய் சொர்க்கத்தில் போடுங்கள் என்று சொல்லப்படும். அந்த அளவுக்கு இன்னல்லாஹ ஜமீல், அல்லாஹ் மிக அழகான, அவன் அழகையே நேசிக்கிறான். சகோதரர்களே, அதான் குர்ஆன் சொல்கிறது, நாளை மறுமையில சில முகங்கள் பிரகாசமாக மிளிர்ந்து கொண்டிருக்கும். என்ன காரணம்? இலா ரப்பிஹா நாதிரா, அவர்கள் தங்களுடைய ரப்பை கண்டு கொண்டிருப்பார்கள், பார்த்து கொண்டிருப்பார்கள். சுப்ஹானல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ நம்ம அடிக்கடி கேட்க வேண்டிய துஆ. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி துஆ செய்வாங்க. அல்லாஹும்ம அஸ்அலுக லத்தன் நப்ரி இலா வஜ்ஹிகல் கரீம். அல்லாஹும்ம அஸ்அலுக லத்தன் நப்ரி இலா வஜ்ஹிகல் கரீம். சங்கையான உனது முகத்தை இறைவா பார்க்கிற ஒரு வாய்ப்பை தா என கண்ணியமிகு தூதர் கேட்கிறார். துஆ நாம் கேட்டு இருக்கிறோமா? இறைவா, உன்னை பார்க்க எனக்கு காண ஒரு வாய்ப்பை தா, காண எனக்கு ஒரு வாய்ப்பை தா என துஆக்களில் கேட்டிருப்போமா? சுயநலமாக துஆக்களை முடித்துக் கொள்கிறோமே, உலக நலத்தோடு அவைகளோட முற்றுப்புள்ளியாகி விடுகிறதே நம்முடைய துஆக்கள். இறைவா, காரத்தான் சீக்கிரம் கடனை அடைச்சு, சீக்கிரமா நல்ல ஊடு கட்டிடணும், நல்ல மனைவியை கட்டிடணும், கட்டின மனைவி மூலமா நல்ல பிள்ளைகளோ கிடைச்சிடணும். இப்படித்தானே துஆ முடியுது நமக்கு. அல்லாஹ் பாதுகாக்கும். இல்லா மாஷா அல்லாஹ், துஆவை இப்படி அமையுங்களேன். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக லத்தன் நப்ரி இலா வஜ்ஹிகல் கரீம். சகோதரர்களே, இறைவனை நாளை மறுமையில பார்க்க முடியாத, இறைவன் பேசாத சில நபர்கள் இருக்கிறார். அல்லாஹ் சிலர்களை பார்க்க மாட்டான், சிலர்களை பேச மாட்டான், சிலர்களோடு கதைக்க மாட்டான், சிலர்களை தூய்மைப்படுத்த மாட்டான். இந்த மூன்றும் செய்ய மாட்டான். உதாரணமாக, எனக்கு சொந்த வீடு இருக்கிறது, சுய உழைப்பு இருக்கிறது, நல்ல சம்பாத்தியம் இருக்கிறது, வருமானம் பெருகி இருக்கிறது, நல்ல முறையில் எனக்கு ஹனாயத் கழிந்து கொண்டிருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். எனக்கு தெரிந்த அல்லது எனது சொந்தக்கார வீட்டிற்கு நான் போயிருக்கிறேன், என்னை அவர் கவனிக்கவில்லை. வாருங்கள், உட்காருங்கள், தண்ணீர் அல்லது டீ காஃபி பகிருங்கள் என்று எதையும் சொல்லவில்லை, கண்டுகொள்ளவில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். நாம் என்ன குதிப்போம்? நான் வீட்டுக்கு போன என்னை கண்டுக்கவே இல்லை, எனக்கு அவ்வளவுதான் மதிப்பா? அவ்வளவு இலக்கான போயிட்டானா நானு? நீ அவன் வீட்டுல மூத்தாட வரைக்கும் அவன் மூஞ்சில முளைக்க மாட்டேன் சாபம். என்னமோ இவன் தான் கதிரை நினைச்சு வச்ச மாதிரி சாபம் விட்டுருவான். நாளை காலைல டீ குடிக்க கடையை நிற்போம், முன்னாடிதான் நின்று பார்க்கணும், மொத்ததான் பார்க்கணும். இவன் சாபம் விட்டவன இவன் விண்வெளிக்கு போயிடுவானா? அங்கதான் கிடப்பான், பார்க்கதான் செய்யும். சாதாரண எல்லா தகுதியும் இருக்குது, சாப்பாடுக்கு குறையில்லை, எந்த இதுக்கும் குறையில்லை, அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கிறான். ஆனாலும் ஒரு வீட்டுக்கு போனா என்ன வரவேற்கிற, என்ன கவனிக்கலன்னா அவனை நிசப்தம் அடைஞ்சிடறான், கோபப்பட்டுறான், ஐயோன்னு வருத்தப்படுறான். ஆனா எந்த நாதியும் இல்லாத நாள மறுமையில நமது சூழ்நிலையில அவனை தவிர வேற எந்த நாதியும் இருக்காது. அவன் நம்மளை பார்க்கலன்னா, அவனுடைய திருமுகத்தை நமக்கு காட்டலைன்னா, அவன் நம்மளோட பேசலைன்னா, அவன் நம்மளை தூய்மைப்படுத்தலைன்னா, யோசிச்சு பாருங்க சகோதரர்களை. எவ்வளவு பெரிய அதான் கோச்சுக்கிட்டு மாப்பிள்ளை அடிச்சுட்டாருன்னா கோச்சிட்டு உமா வீட்டுக்கு போயிடுவார், எனக்கு உமா வீட்டுக்குன்னு போயிடுவார்.
ஒய்ஃப் ரொம்ப ஆச்சா பூச்சானா இவங்க எங்க வெளியே போய் ஃப்ரெண்ட்ஸ்மாரோட போயிருவாரு. போக்குக்கு இடம் இருக்கு, அங்க எங்கடா கோச்சிட்டு போவா நீ? எங்க கோச்சிட்டு போவே? நான் மாமியா வீட்டுக்கு போறேன், உமா வீட்டுக்கு போறேன், தம்பி வீட்டுக்கு போயிட்டு வரேன், எப்படி தனியா இருக்கா பாப்போம் சொல்ல ஏழுமா? சொல்லல. சுபஹான ஜல்ல ஜலாலா, அங்க அல்லாஹ்வை தவிர நமக்கு வேற நாதி கிடையாது. உம்மி வபி வ ஸாஹிபதிஹி வ பனி லிகுல்லி இம்ரிஇன் யௌமைதின் ஷஅனு யுரி. எல்லாரும் தெரிச்சு ஓடிக்கிட்டு கிடப்பாய். உம்மா உன்னை விட்டா எனக்கு ஆள் இல்லைன்னு பாப்பா பிள்ளைய பத்தி சொல்லிட்டு இருந்திருப்பா. ஆனா ஓடிக்கிட்டு கிடந்திருப்பா மறுமையில. நம்ம நிலையும் அதுதான். அல்லாஹ் பாருங்க, உஜூ யௌமைதின் நாதிராவா அல்லாஹ் நம்மள ஆக்கி. சகோதரர்களே, அந்த நேரத்தில் அல்லாஹ் சிலகளை பார்க்க மாட்டான், சிலகளோடு அல்லாஹ் பேச மாட்டான். அதான் குர்ஆன் சொல்றான், கல்லா இன்னஹும் அர்ரப்பிஹிம் யௌமைதின் லமஹ்ஜூபூன். நாளை மறுமையில சிலர்கள் அல்லாஹ்வை விட்டும் தடுக்கப்படுவார். அல்லாஹ் விட்டும் பேரிகார்டு போடப்படும், தடுக்கப்படுவார். வலாயுக 2வது அத்தியாயம் 174வது வசனம், வலாயு கல்லிமுஹும் அல்லாஹு யௌமல் கியாமத்தி வலாயு ஸக்கீஹிம் வலஹும் அதாபுன் அலீம். மறுமையில அல்லாஹ் பேச மாட்டான், அவளை தூய்மைப்படுத்த மாட்டான், கடுமையான வேதனை அப்படியான ஆட்கள் உண்டு அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். முதலாவது சாராயத்தவ யார் அல்லாஹ் பார்க்க மாட்டான், யாருக்கு முகத்தை கூட காமிக்க மாட்டான் தெரியுமா? குர்ஆன் சொல்லுது, இன்னல்லதீன யக்துமூன மா அன்ஸல்னா மினல் பையினாத்தி வல் ஹுதா மின் பாதி மா பையன்னாஹு லின்னாஸி ஃபில் கிதாப் உலாயிக யல்அனுஹுமுல்லாஹு வ யல்அனுஹுமுல் லாயிரூன். இதே போன்று இன்னொரு வசனம், இன்னல்லதீன யக்துமூன மா அன்ஸலல்லாஹு மினல் கிதாபி, இன்னல்லதீன யக்துமூன மா அன்ஸலல்லாஹு மினல் கிதாபி வ யஸ்தரூன பிஹி ஸமனன் கலீலா. உண்மையான மார்க்கம் இதுதான் என்பது தெளிவாக தெரியும். இதுதான் அசல் மார்க்கம், இதுதான் நேரான பாதை, இது அசட்டு பாதை, இது மோசமான பாதை, எல்லாம் தெளிவா இருக்கு. எல்லாம் தெளிவா இருக்கு, எல்லாம் தெளிவா இருக்கு. ஆனா உலகத்தினுடைய அற்ப பணத்துக்காக, துட்டுக்காக, அல்மால் துட்டுக்காக, உலக மோகத்திற்காக எவர் ஒருவர் மார்க்கத்தை மறைச்சு பேசுவாரோ, பேச வேண்டியதை பேசாம மறைச்சு லாபகரத்திற்காக, உலக லாபகரத்திற்காக லாபகமாக போவாரோ, அல்லாஹ் சொல்கிறான், அப்படி அவன் வாங்கினா பத்தியா துட்டு, சமனன் கலீலா உலாயிக்க மாயாக்குலூன ஃபீ புதூனிஹிம் இல்லன்னார். உலாயிக்க மாயாக்குலூன ஃபீ புதூனிஹிம் இல்லன்னார். அவனுடைய அந்த வயிற்றுல நரக நெருப்பை தவிர வேற எதுவும் இல்லை. தொடர்ச்சியா சொல்றா பாருங்க, வலா யுகல்லிமுஹும் அல்லாஹு யௌமல் கியாமத்தி வலா யுஸக்கீஹிம் வலஹும் அதாப். பாங்க சொன்ன பிறகு بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين وصلى الله وسلم على رسوله الأنبياء والمرسلين نبينا محمد وعلى நாளை மறுமையில அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவை சிலர்களால் பார்க்க முடியாது, பேச முடியாது. இறைவன் அவர்களை தூய்மைப்படுத்தவும் மாட்டார். அப்படியானவர்களில் முதன்மையானவர் இறைவனது உண்மையான விடயங்களை அற்ப சொற்ப உலக லாபத்திற்காக மறைத்து ஒன்று மகிழ்ந்து வாழக்கூடிய அப்படியான சாரார் வலா யுகல்லிமுஹுமுல்லாஹு யௌமல் கியாமத்தி வலா யுஸக்கீஹிம் வலஹும் அஸாபுன் அலீம். அவர்களை நாளை மறுமையில அல்லாஹ் பார்க்க மாட்டான், பேச மாட்டான், தூய்மைப்படுத்த மாட்டான். சரியா? இந்த காது வாய் அறப்படும் போது காது விளங்கான்னு சொல்லுவாங்க. விளங்குதா? நான் சொல்றது விளங்குதா?
காது வாயில போட்டு அடி அடின்னு அடிச்சு மிஷின் ஓடும் போது காது விளங்கான்னு சொல்லுவான். கேட்குது இல்லை மாஷா அல்லாஹ். அல்லாஹ் நீங்க உண்ணுகின்ற அந்த உணவில அபிவிருத்தி ஏற்படுத்த. அப்போ வலா யுகல்லிமுஹும் அல்லாஹு யௌமல் கியாமத்தி வலா யுஸக்கீஹிம் வலஹும் அதாபுன் அலீம். நாளை மறுமையில இப்படியான வேலை பார்த்துட்டு இருக்கானோ பத்தியில. எப்படியான வேலை? எப்படியான வேலை? எப்படி? அற்ப ரூபாவுக்காக, அற்ப உலக இன்பத்திற்காக, லாபத்துக்காக மார்க்கத்தை மறைச்சு சொல்றது. இன்னைக்கு இது ரொம்ப கம்மியா இருக்குல்ல உலகத்துல? நிறைஞ்சு இருக்கு, நிறைஞ்சு இருக்கு. அது இந்த ஜமாத்து அந்த ஜமாத்துலாம் சொல்ல வர எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்துல தான் இருக்கும். அல்லாஹ் பாருங்க. இல்லா மஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடிய சிலைகளை தவிர. தெளிவாக தெரிகிறது. சுன்னா இதை சொல்கிறது, குர்ஆன் வசனம் இதை சொல்கிறது. ஆனால் பிதாத்தான காரியத்திற்கு குர்ஆன் இருந்து ஆதாரம் கொண்டு வரானே எப்படி? இணை வைப்புக்கு குர்ஆன் இருந்து ஆதாரம். சஜதா செய்வது என்பது பூமிக்கு தானே செய்கிறீர்கள். பூமிக்கு செய்கிற சஜதா என்பது பூமியை வணங்குவதாக ஆகிவிடுமா? நாங்கள் அப்படித்தான் அதை செய்கிறோம், இதை செய்கிறோம். எப்படியாக குதர்க்கமான கேள்விகள். ஏதோ பதில் இல்லாததை போல எண்ணி நீங்கள் பூமியில் தான் சஜதா செய்வீர்கள், பூமியில் சஜதா செய்வதனால் பூமியை வணங்குவதாக ஆகிவிடுமா? நாங்கள் அப்படித்தான் அதை செய்கிறோம், இதை செய்கிறோம். அவர்கள் கபரில் போய் நின்று சஜதா செய்வதும் நாம் பூமியில இறைவனுக்காக சஜதா செய்வதும் ஒன்றா? இதற்கு ஆதாரம் காட்டுவது நீங்கள் சஜதா செய்யுங்கள், அல்லாஹ் வணங்குங்கள்ங்கிறதுக்கு இது ஆதாரம். எது ஆதாரமா? அங்கு எங்க தேவையில்லாத இணை வைப்பு தலங்கள்ல சுஜூது செய்வது என்பது குர்ஆன் வசனம் இருக்கிறார். இதை சொல்வது யாரு? பாமர மக்கள் அல்ல. நாங்கள் 7 வருட காலம், 8 வருட காலம், அல்லது எங்கள் வாழ்க்கையில் 35 வருட காலம் இந்த 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 மார்க்க பணியில் இருக்கிறோம், எங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லைங்கிறாரு. அவர் சொல்லுகிற விளக்கங்கள் இவைகளை அல்லாஹ் பாதுகாக்க. சரி, இது முதலாவது. எது? அற்ப சொற்ப காசுக்காக மார்க்கத்தை மறைக்கிறவன். ரெண்டாவது, பொய் சத்தியம் சொல்லி வியாபாரம் செய்யறது. முடிஞ்சு போச்சா? ரொம்ப சாதாரணமா நினைக்கிறேன். நான் இந்த பொருளை நான் பொருளை அவர் வாங்கினது 20,000 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கியிருப்பார். ஒரு கட்டில் 20,000 வாங்கியிருப்பார். ஆனா ஒரு வாங்குறவர் சொல்லுவார், வாங்குற ஒரு பையர் கேட்டாருன்னு வைங்க, இது எவ்வளவுப்பா அப்படின்னு கேட்டா 40 ரூபாங்க. நானே 35 ரூபாய்க்கு வாங்கினேன், 5 ரூபா லாபம் வச்சு கொடுக்குறேன் உங்களுக்காக, உங்க முகத்துக்காக. 35 ரூபா வாங்கினது, 5 ரூபா லாபம் வச்சு கொடுக்குறேன். இல்லப்பா இவ்வளவு ரூபாலாம் வர. சரி, நான் வாங்கின ரூபாவா தாங்க, 35,000 ரூபா தாங்க. 35,000 ரூபா வாங்கிக்கிறானே. எவர் ஒருவர் ஒரு பொருளை விற்க பொய் சத்தியம் சொல்லி விற்கிறாரோ அவரை நாளை மறுமையில வலா யுகல்லிமுஹும் அல்லாஹு யௌமல் கியாமா வலா யுஸக்கி, அவரை அல்லாஹ் நாளை மறுமையில பார்க்க மாட்டான், பேச மாட்டான், தூய்மைப்படுத்த. சர்வசாதாரணமா நடக்குதா? அது மட்டும் இல்ல சகோதரர்களே, தான் வீட்டுக்கு வர்ற நல்ல தண்ணிய, தனக்கு குடிக்க வர்ற நல்ல தண்ணிய இவன் குடிக்கவும் எடுத்து கழுவுறதுக்கும் எடுத்து மிச்சத்தை கூட மத்த வீட்டுக்கு போக விட மாட்டான். எல்லாம் ஸ்லம் நிறைஞ்சி வெளியே ஓடி ரோட்டுக்கு வேணா தானமா கொடுப்பானே தவிர மத்த வீட்டுக்கு கொடுக்க மாட்டான். இப்படி யாரெல்லாம் பொது தண்ணியின் மீது தனது அகங்கார நிலையை காட்டுகிறாரோ அவரை நாள மறுமையில் அல்லாஹ் பார்க்க மாட்டார், திருமுகத்தை பார்க்க இயலாது. முழுமதி நிலவை போல அல்லாஹ் இருப்பான, அவனை பார்க்கிற சாதாரண இவன் வரமாட்டான். இன்னொன்று தெரியுமா? பெருமைக்காக எவனெல்லாம் தன்னோட ஆடையை கரண்டை கால் இழுத்து செல்கிறானோ, கரண்டை காலு கீழே இழுத்து செல்கிறானோ அவனையும் நாளை மறுமையில் அல்லாஹ் பார்க்க மாட்டான், பேசணும். இதெல்லாம் நம்ம சட்டம் செய்யற விஷயமா? சட்டம் செய்யவே மாட்டோம். இது ஒரு பெரிய விஷயமா? இல்லை நமக்கு. ஆனா அவன் முகத்தை இன்னல்லாஹ் ஜமீலு, நம்ம அழகானவன்,
அவன் முகத்தை பார்க்க முடியாத சூழலை ஏற்படுத்துறது இல்லை. நம்ம நினைக்கிற அற்பமான காரியங்கள். அடுத்ததா பாருங்க, பெருமை அடிக்கும் ஏழை. முஸ்லீம்ல 172வது இலக்கத்தில் வரக்கூடிய ஹதீஸ். தாம் ஏழை ஆனா அடிக்கிறது பெருமை. ஏழைன்னு என்னங்க, சட்டையை கிழிச்சுட்டு அலைய சொல்றீங்களா இருக்குன்னு? அப்படி இல்லை வாப்பா, நீ நடக்கும் போதே என்னை விட மிஞ்ச ஆள் இருக்கான்னு நடக்கிற, பணக்கான உன்னை சேர்த்துக்கணுங்கிறதுக்காக நடக்கிற, அவன் சபையில நீ உட்கார்ந்துங்கிறதுக்காக நடக்கிற. கொஞ்ச நெஞ்ச ரூபா வச்சுக்கிட்டு இருக்கிற ஆடம்பரத்தை எல்லாம் அனுபவிக்கிறேன். இன்னைக்கு அப்படித்தானே மிடில் கிளாஸ் பீப்புள் டார்கெட்டே மிடில் கிளாஸ் பீப்புள் அண்ட் லோயர் கிளாஸ் பீப்புள் தான். அவன் ஹையர் கிளாஸ் பீப்புள் மாதிரி வாழ நினைக்கிறான். என்ன காரணம்? பணக்காரனுடைய அந்த இதுலயே நான் வாழணும்னு நினைக்கிறான். எல்லாமே திணிக்கப்படுது. உலக மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அப்படித்தான் வசதி செய்யப்படுது. இஎம்ஐக்கு எவ்வளவு பெரிய பொருள் வேணா எடுத்துக்கோ, பென்ஸ் காரா எடுத்துக்கோ, இஎம்ஐ எதுக்கு? அது இஎம்ஐ எதுக்கு? இவ்வளவு பெரிய பெரிய பணக்கார வீட்டுல ஒரு 75 இன்ச் டிவி இருக்கா, அதை நீ வாங்கிக்கலாம் இஎம்ஐல. அவன் வீட்டுல எது இருக்கோ அதையே நீ அனுபவிக்கலாம். எதுக்கு இஎம்ஐல உனக்கு தர்றான்? உண்ட ஆசை ஹையர் கிளாஸ் பீப்புள் மாதிரியே வாழணுங்கிற உண்ட ஆசை. அதுக்கு நீ அடிக்கிற பெருமை. பெரிய பெரிய பணக்காரன் அவன் சாப்பிடுற, இப்போ நம்ம ஒரு காலத்துல பசிக்கு சாப்பிட்டோம், அடுத்த ஜெனரேஷன் ருசிக்காக சாப்பிட்டுச்சு. இப்ப பசியும் இல்ல ருசியும் இல்ல, அலங்காரம். நீங்க சாதாரண சர்பத்தை ஒரு குடிக்க மாட்டார், சர்பத்து கிளாஸ் ஒரு வடிவமா வச்சு அந்த வாயில் கீத்துகள்ல அந்த சீனி எல்லாம் அப்படி தூவி ஒரு பாதி எலுமிச்சை பழத்தை நடுப்பகுதியா வெட்டி அதை சொருவி ஒரு ஸ்டா அப்படி கொடையை எழுப்பி அதுக்கு மேல கொடையை வச்சு அந்த கொடைக்கு மேல வாயை வச்சு ஒரு இழுத்துட்டு அதை அப்படி ஒரு போட்டோ எடுத்து அடுப்பார். ஒரு காலத்துக்குள்ள பசிக்காக சாப்பிட்ட கூட்டம், நாம அடிச்சு பசிக்காக சாப்பிட்ட கூட்டம். அடுத்தது ருசிக்காக சாப்பிட ஆரம்பிச்சோம், மசாலாவை தேடணும், காட்டு கரைக்கு போய் மசாலாவெல்லாம் தேடி அதுல ஒரு ருசியை தேடணும். சாதாரண சுத்த கறியை சாப்பிட்றதுக்கு ஏதாவது ஒரு மஞ்சளையோ மசாலாவை அரைச்சு போட்டா சூப்பரா மனம் இருக்கேன்னு சாப்பிட ஆரம்பிச்சோம். ருசிக்காக சாப்பிட்ட, பசியும் வேணாம் ருசியும் வேணாம். அந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல போடுற மாதிரி ஒரு பிக், ஒரு போட்டோ, இதை எடுக்கிறதுக்கு வர பசியில உட்கார்ந்து சாப்பிட முன்னாடி கையை அடிச்சா இப்ப சாப்பிடக்கூடாது, எடுத்த பிறகுதான் சாப்பிடும். சகோதரர்களே, பணக்கார வாழ்வுன்னு நினைக்கிறா, அதுக்காக அடிக்கிறான் பெருமை. அப்படி பெருமை அடிக்கிறவன் நாளை மறுமையில அந்த பெருமை அடிக்கும் ஏழையை அல்லாஹ் பார்க்க மாட்டான், பேச மாட்டான், தூய்மைப்படுத்தும். இப்படி நிறைய காரியங்கள் இருக்கு, 30 காரியங்கள் இருக்கிறது. 30ஐயும் சொல்ல நேரம் பத்தாது. என்னெல்லாம் சொல்லியிருக்கோம் நினைவுபடுத்த இயலுமா? சொல்லுங்க. தற்பெருமை அடிக்கும் ஏழை, பாரக்கல்லாஹு ஃபீக். பெருமை நிமித்தம் கரண்டை காலு கீழே அடிகிற ஆடை அணிகிற நபர். வேற பொய் சாட்சியின் செய்து வியாபாரம் செய்யக்கூடியவர். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். விபச்சாரம் செய்யற வயோதிகன், அது நம்ம சொல்லல. செய்த உபகாரத்தை சொன்னாதுன்னு சொல்றாங்க. இதே மாதிரி 30 இருக்கு. பாரக்கல்லாஹு ஃபீக்கும். ஏன்னா நம்ம சொன்னது அற்ப சொற்ப ரூபாவுக்கா மார்க்கத்தை மறைச்சு. இப்ப நேரம் இல்லை, ஏதாவது கேள்வி கேட்கறதுன்னு நம்ம ஒரு சவல் சொன்னா கேள்வி கேட்கிற நேரத்தை ஒதுக்கிட்டாங்கன்னு ஒரே ஒரு கேள்வி கேட்குறீங்க. சொல்லுங்க பாப்பா, இது சம்பந்தமா தெரிஞ்சா பதில் சொல்லுவாங்க சார். நமக்கு தெரியும் நாம யாருங்கிற நமக்கு தெரியும், நாம உணர்றதுக்குத்தான் அது சொல்லப்படுது, வேற யாருக்குமே தெரியாது. இப்ப நான் என்ன பெருமையில அல்லாஹ் பாதுகாக்கும், நான் பெருமையில இருக்கிறாங்கிறது உங்களுக்கு தெரியாது, அதை உள்ளத்துல அறிஞ்சவன் தெரியும். எனக்கு தெரியும். நான் இப்ப உங்கள்கிட்ட பேசும்போது பெருமையில பேசுறேன்னா சிறுமையில பேசுறேன்னா பணிஞ்சு பேசுறேன்னா எனக்கு தெரியும், அல்லாஹ்வுக்கு தெரியும், உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. இது அல்லாஹ்வுக்கும் எனக்கும் தெரியறதுக்காக சொல்றதா உஜுபுன்றது. கிபுருங்கிறது தெரியும், நடையில தெரியும், உடையில தெரியும், பாவனையில தெரியும். நடை உடை பாவனையில தெரியாட்டி கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பேசினா தெரிஞ்சிடும் அவர் யாரு அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அதனால வெளிப்படையா தெரியாது, உள்ரங்கமா தெரிஞ்சது அல்லாஹ்வுக்கு மட்டும் தெரியும். அதுக்கு பேர் ஒஜு. சரி, வையாக்கும். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு.